செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட மாணவி குடும்பத்திற்கு செல்போன் மூலமாக பேசி எடப்பாடி பழனிசாமி ஆறுதல். இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்க என்று பார்ப்போம். இல்லை என்றால் எங்க ஆட்சி வந்ததும் உரிய நடவடிக்கை எடுப்போம். தைரியமாக இருங்கள். எடப்பாடி பழனிசாமி உறுதி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வேடநத்தம் கிராமத்தில் கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவி குடும்பத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜி ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செல்போன் மூலமாக மாணவியின் குடும்பத்தினருடன் பேசி ஆறுதல் கூறினார். அப்போது அவர் பேசுகையில், இந்த சம்பவம் நெஞ்சை பதற வைக்க சம்பவம். இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்க என்று பார்ப்போம். இல்லை என்றால் எங்கள் ஆட்சி வந்ததும் உரிய நடவடிக்கை எடுப்போம். தைரியமாக இருங்கள் என்று கூறி ஆறுதல் தெரிவித்தார். வேலைக்கு வரலாம் அப்போனா அவனுக்கு இன்னொன்று இறங்கினாலும் ஜவுட் எடுத்து போட்டான் அது மாறிட்டா. அவர் பார்லிமெண்ட் அன்னைக்கு கடுமையாக பேசிட்டார். அதுக்கு பிறகுதான் இவங்க நடவடிக்கை எடுத்து போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரிக்கிறது எப்போ கூட ஆர்ப்பாட்டம் சுத்தம். அந்த பார்லிமெண்ட்ல அவர் பேசின எஃபெக்ட் தான் எஃபெக்ட் ஆச்சு. ஹைகோர்ட்ல கேஸும் வந்தாங்க சமுதாயத்தில் அன்னைக்கு வந்தாங்க. போலீஸ் நடவடிக்கை எடுத்தா பண்ணும்போது சும்மா சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுத்து மொத்தத்தில் நீதி தெரியும். இன்னைக்கு அதான் பேசிட்டு வந்தேன். 10ஆம் தேதி நடக்குது. 10ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு போகிறாங்க. பிள்ளை போகுது 6:30 மணிக்கு வரல. 6 மணிக்கு அரை மணி நேரம் வல்லைங்க தேடுறாங்க. 7 மணிக்கு இவங்க போய் தேடுறாங்க. வல்லைங்க மாப்பிள்ளை வீட்டு போகிறாங்க. அப்போ தேடுறாங்க. 8 மணி பசங்க கூட தேடி இறக்குறாங்க. பெட்ரோல் வந்து தண்ணி இறக்குறவங்களாம் ஃபுல்லாக கம்பி தண்ணி இருக்கிறாங்க. தேடி பார்த்தாங்க. அப்போ இறக்குறாங்க. அப்போ 10 மணி 10 மணிக்கு சேர்ந்து போகிறாங்க. அந்த எஸ்எஸ்ஐ செல்வராஜ் வந்து மகன் எங்கேயோ ஓடி போய்ப்பா ரொம்ப அதிகமான
ஏழ ஆரம்பிச்சதுனால இந்த கிரிமினலுக்கு ஒரு பயம் வந்துடும். போலீஸ் எடுத்துனோடனே விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை அனுப்பியிருப்பாங்க. போலீஸ் வந்ததாலே ஒரு அட்லீஸ்ட் தப்பிச்சு ஓடிப்பான். பொண்ணு ஓடிக்க வாய்ப்பு ரொம்ப இப்போ அது இல்லாமல் மறுநாள் வரைக்கும் சாவாஸ் நைட்டு பூரா உங்களுக்கு சாவாஸ் பிரச்சனை. பிசி அனுப்பிட்டு இருந்தா கூட நாங்களும் தேவையான ஒரு பயம் கொடுத்துருக்கோம். சார்ஜுக்கும் கட்ட ஆர்ப்பாட்டத்தில் அதான் பேசணும். உடனே இது கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு நைட்டு விஜயாதிக்காங்கன்னு உடனே அவங்க கிரிமினல் பயம் வந்துடும். கண்டிப்பா பலனுங்கிற சம்பவமா அது இளமைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். இந்த அரசாங்கத்துல வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தோம். நம்ம எடுக்கலையே நம்மளோட ஆட்சி வந்து நல்லா எடுக்கல. சரிப்பா சரிப்பா சரி ரைட் சரி ரைட் அண்ணா வாங்கிக்கலாம். சரிப்பா சரி ரைட் நீங்கள் சொல்லுங்கள்.